இப்போது நாம் தேவ வார்த்தைகளாக கடந்து அருமையான நேரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நான் வரும்போது ஒரு பாடல் கேட்டுக்கொண்டே வந்தேன். மேரே இயேசு மேரே குதா मेरा पाप के लिए तुम्हारा पाप के लिए दुनिया का पाप के लिए वो बलिदान किया है. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என் இயேசுவே என் தேவனே எனக்காக உங்களுக்காக இந்த உலகத்துள்ள எல்லாருக்காக அவர் பலியானார் என்கிற ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு வந்தேன். அப்போ இந்த பாடலை கேட்கும்போது அப்ப தேவனுடைய அன்பை நாம் நினைக்கிறோம், தேவனுடைய ஒரு பெரிய அவருடைய இரக்கத்தை நாம் நினைக்கிறோம், அவருடைய கருணையை நினைக்கிறோம், மனதுருக்கத்தை நாம் பார்க்கிறோம். மனிதனாக பூமியிலே அவர் அவதரித்து நமக்காக இந்த பூமியிலே வந்தார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்துல இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, இவர் என் கர்த்தாவே என் கர்த்தாவே என் பிதாவே பிதாவேன்னு சொன்னாரு, இவர் கடவுளே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஏன்னா இவன் புத்தி அந்த அளவு தான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கும் புத்தி, மனுஷன் புத்தி அதுக்குள்ளதான் யோசிப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்தின் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவரும் போதகரும் நான் தான் சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு என்ன அப்படின்னா, எனக்கு இஷ்டமான நான் என்ன பண்ணுவேன், நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். உலகத்துல உயிர்த்தெழுதல் நான் தான், ஜீவன் நான் தான்ன்றார். இதுக்கு மேல என்ன வேணும் அவர் யார் என்றதை சொல்றதற்கு? உலகத்துல பைத்தியக்காரன் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறோம், அவர் கடவுளே இல்லை என்று. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் தான் ஜீவன் என்று சொன்னார். இதுக்கு மேல அவர் வேற என்ன வேண்டியிருக்கு? உலகத்துல எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுத்தவர் அவர் தான், எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் தான். என்ன இல்லாம உங்களால ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த உலகத்துல இருக்கிற மனிதனுடைய சின்ன புத்தி என்ன செய்யுதுன்னா, இவர் கடவுளே இல்லை என்று ரொம்ப பைத்தியகாரத்தனமான சிந்தனை கொண்டு இருக்கிற அநேகர்களுக்கு தேவனுடைய எச்சரிப்பு இந்த நாட்களில் பாருங்க. கலிபோர்னியாவிலையும் எல்லா இடத்துலையும் ஊரே பத்திக்கிட்டு எரிஞ்சது, டிவியில காட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா எல்லா சர்ச்சும் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு நெருப்பு கூட போகல. அதுல ஒருத்தன் பாருங்க, எப்பவும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனுஷன், அவன் வீட்டுக்கு இந்த காம்பவுண்ட் பக்கத்திலே நெருப்பு போகல. உலகத்துல பெரிய சாட்சி, இதெல்லாம் சொல்லணும். நீங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுவதற்கு இன்னைக்கு வாயே திறக்கிறது இல்லை. உலகத்துல எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். அதனாலதான் ட்ரம்ப் சொன்னான், தாவீது எப்படி இருந்தாரோ என் தேவனே என் ஆண்டவரே என்று சொல்லி நின்னானே, ஆபிரகாமின் தேவன் என்று சொன்னானே, அதே மாதிரி நான் நிக்கிறதுக்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஊழியக்காரங்கள்ட்ட சொன்னான். அதனாலதான் இப்ப என்ன சொல்லிட்டானா, என் தேசத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா அருவருப்பின் தேசமாக, விக்கிர ஆராதனுடைய தேசமாக, விபச்சார ஒரு தேசமாக அமெரிக்காவை மாத்திட்டாங்க. இதெல்லாம் நான் என்ன பண்ணுவோம், ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்லி இருக்கிறான். அப்படிப்பட்ட ட்ரம்புக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அவர் சும்மா ஒண்ணும் கிடையாது. அவர் சொல்லுகிறாரு, நான் செத்துருப்பேன், என்னைக்கோ என்னை சுட்டு கொண்டு இருப்பாங்க, என்னை உயிர்ப்பித்து என்னை உயிரோட வச்சு இந்த காரியத்தை செய்யணும்னு சொன்னது அவரு. அவர் என்னோட இருக்கிறார், அவர் என்ன தொட்டாரு, நான் அதனாலதான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறேன். இன்னைக்கு உலகத்துல பெரிய சாட்சி எல்லா இடத்துலயும் ஓடிக்கிட்டு இருக்குது, என் தேசத்தை நான் சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு தான் இருக்கும், ஆண் பெண்ணு தான் இருக்கும். மூணாவது ஏனங்கிறது இங்க இருக்கக்கூடாது, காலியா ஓடிடு அப்படின்ட்டு. அதுல ஒரு பிஷப் ஒரு பொம்பளை என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, இரக்கம் பாராட்டணும், தயவு பண்ணணும், எல்லா ஐக்கிய ஒரு ஃபெல்லோஷிப்ல எல்லா ஊழியக்காரங்க எல்லா சபக்காரங்களும் உட்கார்ந்து பேசும்போது அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க மூன்றாம் பாலியனத்துக்கு நீங்க இரக்கம் பண்ணணும், தயவு பண்ணணும் அப்படின்னு. அப்ப சொல்லிட்டாரு, நீ பேசுறதே எனக்கு அருவருப்பா இருக்குது, முதல்ல நிறுத்திக்கோ, நாஸ்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப அசிங்கமா திட்டி விட்டாரு, வாய மூடிட்டு போ அப்படின்ட்டாரு, முதல்ல இதை காலி பண்ண அப்படின்ட்டாங்க. இந்த வார்த்தையை வாபஸ் வாங்கு, நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அளவிற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு ஆண் பெண்ணு, அதாவது சுய புணர்ச்சிக்காரர்களை இவங்கெல்லாம் இருந்து சோதங்கமாராவை எப்படி ஆண்டவர் அளித்தாரோ அதே பாதைக்கு அமெரிக்காவை வழிநடத்தி செல்வதற்காக கொண்டு சென்றவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் மூலமாக இன்னைக்கு சுத்திகரிக்கிறதுக்குள்ள வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த நாட்களே நாம என்ன அப்படின்னா, நிறைய ஜெபம் இருக்குது உலகத்துல, ஆனா நம்ம தான் ஜெபிக்கிறது இல்லை. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் 1-2 ஜெபம், யார் யாருக்கும் ஒரு ஜெபம், ஒரு ஜெபம் ஒரு ஆலயம்னாக்க எல்லாருக்காக ஜெபிக்கணும். இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்துல ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய இடத்துல அதிகாரியா இருக்கிறாங்க, நிறைய இடத்துல நீதி. இந்த மாதிரி பாஸ்டர் சொன்னாரு, மைக்கேல் டி குன்கா நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு, மங்களூருக்காரு.
யாருக்கு? ஜெயலலிதா அம்மாவுக்கு சரியான தீர்ப்பு கொடுத்தாரு. அது காசு வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஹைகோர்ட்ல ஒருத்தன் என்ன பண்ணான் அப்படின்னா விடுவிச்சான். குமாரசாமி ஏதோ ஒரு நீதிபதி, அவன் கொடுத்த தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி கடைசியில் அந்த தீர்ப்பு கொடுத்தாங்க. எந்த இடத்துலயும் சாட்சி, எந்த இடத்துல நீதி நியாயங்களை இந்த நாட்களில் புரட்டுகிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாட்சி கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர். இப்படி நிறைய ஊழியக்காரர்களுடைய குடும்பத்துக்காக, நல்லவர்களுக்காக நிறைய ஜனங்களை என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தேசத்துல ஆண்டவர் சொல்லாரு, உலகத்தை நீங்கள் ஆளுவீர்கள், உங்களை ஒருவன் ஆள முடியாதுன்னு சொல்லி இருக்கு. இன்னைக்கு என்ன அடிமையா கிடக்குறாங்க நம்ம ஆளுகள், அந்த உத்தியோகத்துக்கு வரதுல, அந்த யோகியத்தை அந்த அந்த ஸ்தானத்துக்கு போகிறதுல. உலகத்துல எஸ்தர் ராணி ஒரு அம்மா அன்னைக்கு மட்டும் இல்ல அப்படின்னா இந்த யூத ஜனமே அழிஞ்சிருக்கும், செத்திருக்கும், எல்லாத்தையும் தேடி பிடிச்சு கொண்டு இருப்பாங்க. யோசேப்பு ஒருத்தர் இல்ல அப்படின்னா இந்த ஜனங்கள், இந்த வம்சாவளிகள் பாதுகாக்கப்பட்டிருக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, யோசிக்கணும். வேதத்தை படிக்கிறதும் இல்லை, யோசிக்கணும். அதாவது மேலோட்டமா பைபிளை படிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள மேயறதே கிடையாது, உள்ளுக்குள்ள தெரிஞ்சுக்கிற ஒரு பரிவக்கம் நம்மள்கிட்ட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை, சிந்தனையை இந்த நாட்களை விட்டு வேதத்தை ஒழுங்காக தியானிக்கின்ற ஒரு காரியத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அபியாசங்களிலே நீங்கள் வைக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை முதலாக நான் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்துல வரும்போது அவர்தான் கிரியை செய்ய வேண்டும், அவர்தான் பேச வேண்டும். இந்த ஒரு காரியம் தான் என்னிடத்திலே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ செய்தியிலே நாம் இந்த நாட்களிலே பார்க்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று பார்க்கப்படும் போது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனத்தையும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவி கேட்ட மாளிகை கர்த்தர் கட்டுகிறார். தேவன் கட்டுகிற ஒரு திருச்சபையை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவர் கட்டுகிற இன்விசிபிள் சர்ச், வரவே எருசலேமினுடைய திருச்சபையை இயேசு கட்டுகிறார், நம்ம கட்டுகிறதல்ல. அந்த கட்டுகிற அந்த கற்கள், அந்த கற்கள் எப்படிப்பட்ட கற்களாக இருக்க வேண்டும், அதுதான் அந்த நாட்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு ரகசியம். உங்கள்கிட்ட நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, தேவனுடைய பரலோகத்துக்கோ போகவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார் முதல்ல அப்படின்னா, நீ ஜீவ கற்களாக உன்னை மாற்றுகிற வேலை அவருக்கு. ஆண்டவர் சொன்னார். மத்தேயுடைய புத்தகத்துல 3ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தை பார்க்கப்பட்டது. அந்த இடத்துல பாருங்க, 1வது வசனத்தை நீங்க படிக்க வரும்போது யோவான் ஸ்நானகர் ஞானஸ்நானம் கொடுக்கின்ற ஒரு காட்சி, ஒரு நிகழ்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அவன் எந்த இடத்துல நின்றுட்டு ஞானஸ்நானம் கொடுக்கிறான்னு பார்க்கப்பட்டது. யோர்தான்ல இருந்து ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஏன் யோர்தான்ல இருந்து ஞானஸ்நானம் கொடுக்கிறார்? இதெல்லாம் இன்னைக்கு நீங்க பார்த்து புரிந்து கொண்டு அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு ரகசியமாக இருக்கிறது. யோர்தானை பற்றி உலகத்துல நீங்க எல்லா இடத்துலயும் பைபிளை தேடி பார்த்தாலும் 135 இடத்துல யோர்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் யோர்தானை பற்றி முக்கியப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கப்படும் போது, அந்த யோர்தானுடைய ரகசியத்தை இந்த திருச்சபையில இன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம். ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஒரு ரகசியத்தை இந்த நாட்களில் பார்க்கப்படும் போது, இந்த நதியானது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எங்க இருந்து வருகிறது என்று பார்க்கப்படும் போது, ஹெர்மோன் என்கிற ஒரு பெரிய ஒரு மலை, பனி மலையில் இருந்து பனியாக கொட்டி அப்படியே உருகி அது வெள்ளமாக வரப்பட்டு அப்படியாக உள்ளே பாய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா தேசங்களையும், சிரியாலையும், பாலஸ்தீனத்திலையும், துர்க்கிலையும், இஸ்ரேல் தேசத்திலையும் மற்றும் ஜோர்டான் என்கிற இடத்திலையும் அது என்ன செய்கிறதுனா குறுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அருமையான ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த நதியை குறித்ததான ஒரு தொடக்கத்தை பார்க்கப்படும் போது சங்கீத புத்தகத்திலே 133வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசியுங்கள். ஹெர்மோன் மேலும், சீயோன் பர்வதத்தின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாக இருக்கிறது. கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டு இருக்கிறார். அது எப்படி என்று பார்க்கும்போது, சீயோனின் மேலே விழுகின்ற, இறங்குகின்ற ஒரு ஆசீர்வாதமும் ஒரு ஜீவனுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஒரு பனி என்று ஆண்டவர் அதை ஓமையாக ஒப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து புறப்பட்டு வருகிறது. என்னையா இது? இதுல இருந்து என்னைய ஆசீர்வாதம், இதுல இருந்து என்னைய ஜீவன் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? அதுதான் முக்கியமான விஷயம். இந்த யோர்தான் நதியிலே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் சீயோனுக்கு ஒப்பாக வைத்திருக்கிறார் என்று பார்க்கப்படுவது, அதிலே இருந்துதான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஞானஸ்நானமானது யோவான் ஸ்நானம் கொடுக்கப்பட்டது. இயேசு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. உலகத்திலுள்ள எல்லா தேசத்தாரும் முதலாக
கர்த்தர் சொன்னார். என்ன அப்படின்னா, அந்த ஜலமானது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஜலம் பெருவெள்ளமாய் ஓடிக்கொண்டே இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி தெரியும். எல்லா கற்களையும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து உருண்டு 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 ஓடி அந்த கற்கள்லாம் எப்படி இருக்கும்? அழுக்கா இருக்குமா? நம்ம ஊரு ஆறு கோலம் குட்டன் நினைச்சீங்களா? இங்க உள்ள நதிகள் மாதிரி நினைச்சீங்களா? இங்கெல்லாம் நாத்தம் முடிச்சு போய் கிடக்குது, அசிங்க அசிங்கமா கிடக்குது. இந்த 40 லட்சம் பேர் குளிக்க போனானுங்க, 50 லட்சம் பேர் எத்தனை பேர் செத்தானே தெரியல, ஒரே நாத்தம். 150 பேர் 150 பேர் ஓகையா? ஓ ஓகையா, செல்லகையா, ஓ மருகையா? அப்போ ஆண்டவன் சொல்லுகிறார், இன்னி இங்க ஞானஸ்தானத்துல செத்துருவான், ஆனா அங்க ஞானஸ்தானத்துல உயிரோட இருப்பான். ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் இந்த யோர்தானுடைய அடையாளத்தை பார்க்கப்படும்போது அந்த கல் உருண்டு 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 ஒரு சேப்புல வந்து என்ன செய்கிறதுன்னா அழகாக அந்த கற்கள் மாறுகிறது. இஸ்ரவேலுடைய கோத்திரத்தை யோசுவா சொன்னாரு, நீ கடந்து போகும்போது ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய தலைவனும் ஒரு கல்லை தூக்கி கொண்டு போய் வை அப்படின்னாரு. அங்க பார்த்தாங்க, நல்ல அழகான கல்லை தேடினாங்க, ஆளுக்கு ஒரு கல்லை கொண்டு போய் இங்க வச்சாருங்க. அந்த கல் குவியல் நாளைக்கு உங்களுக்கு சாட்சி என்று சொன்னார். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். எதுக்காக அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கப்படும் போது உண்மையிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவானவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேரு? முதல்ல மூலைக்கல்லாக இருக்கிறார், அதுதான் அப்புறமா கண்மலையா மாறுது. ஏற்கனவே பழைய பாட்டுல அவரு நித்திய கண்மலை என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா திருச்சபையினுடைய அடையாளத்திலே, திருச்சபையினுடைய கட்டிடத்தினுடைய அடையாளத்திலே அவர் மூலைக்கல்லாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கப்பட்டது இந்த மூலைக்கல் ஆண்டவராகிய இயேசு என்பதாக பேதுரு அழகாக சொல்கிறார். 1 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அத்தியாயத்திலே 4வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது, விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவ கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல அவர் ஜீவக்கல்லா இருக்கிறார். நீங்களும் ஜீவக்கல்லா மாறணும். உங்களையும் அந்த கல்லிலே வைத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் அந்த திருச்சபையை கட்டுகிறார். இதான் விஷயமே. அவ ஜீவக்கல்லா மாற வேண்டுமானால் நீங்களும் அந்த யோர்தானில பெற்ற அந்த ஞானஸ்நானத்தினுடைய ரகசியத்தை நீங்கள் பார்க்கப்படும் போது ஆசீர்வாதத்துக்குரிய ஜீவனுக்குரிய அந்த ஞானஸ்நானம். இன்னைக்கு ஞானஸ்நானம்னா தண்ணியில போய் ஞானஸ்நானம் எடுக்கிறான் அப்படின்னு நினைக்கிறான். இல்லையா, அது ஆசீர்வாதத்துக்குரியது, ஜீவனுக்குரிய. எவனாவது சொல்றானா? இந்த இடத்துல தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று யோவான் இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னா, தேவனுடைய நீதி நிறைவேற்றப்படுகிற இடம், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றப்படுகிற இடம். அந்த இடத்துல நீ கழுகப்பட வேண்டும். எப்படி கழுகப்பட வேண்டும்? அதுக்குதான் அவர் என்ன பண்ணார்னா அந்த யோர்தான் நதியில இருந்துகிட்டு அந்த கல்லை தூக்கி காட்டுகிறாரு. ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீங்க, சதுசேயரே பரிசேயரே விரியமார்க்க குட்டிகளே என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல அந்த கல்லை தூக்கி காட்டுறாரு. இந்த கல்லில் ஆபிரகாமுடைய பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னாரு? இருக்கக்கூடிய நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, கழுகப்பட்டவர்களாக, ஜீவ கற்களாக ஆண்டவர் இயேசு மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கற்களை ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறவர் ஆண்டவராய் இயேசு. இந்த ஒரு காரியத்தை நாம் இந்த நாட்களில் உணர்ந்திருக்கிறோமா, தெரிந்திருக்கிறோமா, புரிந்திருக்கிறோமா, அறிந்திருக்கிறோமா, சிந்திக்கிறோமா? ஆனா அந்த உலகத்துல அப்படிப்பட்ட சிந்தனை எல்லாம் எங்களுக்கு வராதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, சாத்தான் வந்து என்ன பண்றானா உங்களை அப்படியே உட்கார வச்சிடறான். செழிப்பான உபதேசம், ஆசீர்வாதமான உபதேசம் இப்படியே சொல்லி சொல்லி ஜனங்களை ஏமாத்தி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள அநேக அந்தி கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரங்க, மோசமான ஒரு ஊழியக்காரர்கள் இந்த நாட்கள் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, தீத்தினுடைய புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க 1வது அத்தியாயத்திலே 13வது வசனம் 16வது வசனத்தை பார்க்கப்படும் போது தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவே சிந்தனை கிடையாது. செழிப்பான உபதேசம், ஆசீர்வாதமான உபதேசம், சும்மா பொய்யான ஒரு அபிஷேகம் என்று சொல்லி ஜனங்களை ஏமாத்தி நாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், அநேக என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருடைய வருகையில் இயேசுவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் அற்புதம் செய்தோம், அதிசயம் செய்தோம், உம்முடைய நாமத்தில் தீர்க்க சொன்னோம், போயா வெளியில அப்படின்ட்டு.
அப்படிப்பட்ட ஊழியம் என்னன்னா உள்ளுக்குள்ள சத்தியமே கிடையாது. அதுதான் வாசிங்க தீத்துடைய புத்தகத்திலே 1வது அத்தியாயம் 13வது வசனம். இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவனை கண்டிப்பா சொல்லுன்றாரு. இந்த உலகத்துல எல்லாம் எப்படின்னா பாத்தீங்கன்னாக்க என்ன பண்றானா கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகள் தான் இன்னைக்கு பிரசங்கமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் அப்படிப்பட்ட போலியான ஒரு கூட்டங்கள் உலகத்துல மாய்மாலமான கூட்டங்கள் இன்னைக்கு நிறைய கூட்டங்களை நடத்தி டிவில பேசிக்கிட்டு வருது. ஜனங்கள் எல்லாம் அங்கதான் படையெடுக்குது. அங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்கய்யா, அங்க போறையா, அங்க அபிஷேகம் நிறையுது, அது நிறையுது, இது நிறையுது, அங்க போறாங்க. கடைசியில பார்த்தாக்கா உலகத்துடைய ஆண்டவருடைய பூமியில என்ன நடக்கும், சம்பவம் நடக்குன்னு சொல்றாரோ அந்த அழிவுல இருந்து செத்தே போவாங்க. கலிபோர்னியாவும் சரி மற்ற இடங்கள்லயும் சரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் செத்தானுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையான உபதேசங்க கிடையாது. மனிதனுடைய போதனையை வைத்துக் கொண்டு அறிந்து தருகிற இன்னைக்கு கூட்டங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. செழிப்பான உபதேசத்தை கடைசியில சீரழியும் போதுதான் தெரியும், அழிவு வரும்போதுதான் தெரியும். அன்னைக்கு ஆண்டவரை எவனுக்குமே தெரியும். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் கிறிஸ்துவ தேசங்கள் கிறிஸ்துவ நாடுகளில் நிறைய ஜனம் செத்து கொண்டு இருக்கிறது. காரணம்னா இந்த போலியான ஊழியக்காரங்க மூலமாக தான். சத்தியமே கற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த உணர்வும் அந்த காரியமும் கிடையாது. அதனால அவங்களுக்கு கண்டிப்பா இந்த சத்தியத்தை சொல்லு, இந்த வேத சத்தியத்தை சொல்லு, இந்த உண்மையை சொல்லு என்று ஆண்டவர் திருச்சபைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். 16வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். நிறைய சாட்சி டிவியில நிறைய சாட்சி சொல்லுவான், நிறைய காரியங்களே சொல்லுவான். அப்படியே மனதுருகிற மாதிரி, அப்படியே அன்பு காட்டுற மாதிரி, இதுதான் உண்மையான ஆண்டவருடைய நானு அந்த ஊழியத்துல ஆண்டவர் என்ன அழைத்திருக்கிறான்னு சொல்லி சொல்லுவான். ஜனங்கள்லாம் அவன் பின்பற்றி போவாங்க. கிரிகளினாலோ அவரை மறுதலிக்க. எந்த கிரிகளிலே மறுதலிக்கிறார்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அருவருக்கப்படத்தக்கவர்கள கிரிகளிலே மறுதலிக்க. என்ன இருக்குன்னா அவன்கிட்ட அருவருப்பு இருக்கும். அங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்க ஒருத்தன் கொண்டாடி இன்னொருத்தன் கூட்டு ஓடுவோம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சபையெல்லாம் பாத்தீங்கன்னா நாசமாய் போய் கிடக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய ஐரோப்பிய தேசங்கள், அமெரிக்கா தேசங்கள், கனடா எல்லா பகுதியிலும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பொண்டாட்டி கூட உருப்படியா ஒரு பொண்டாட்டி இருக்காது இல்லைங்களா? காரணம் என்ன? அருவருப்பான காரியங்கள். அங்க இங்க வந்து இந்தியாவில பெரிய பிரசங்க மாதிரி பீத்துமா, டிவில பேசுவான், எல்லாத்துலயும் பேசுவான். கூட வச்சிருக்க 3வது பொண்டாட்டியா இருக்கு. எதுக்காக சொல்லுகிறேன் என்று பார்க்கப்படும் போது இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்க இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் உலகம் முழுவதும் நீங்க பார்க்க வேண்டும். இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பொண்ணை நல்லா அழகா இருக்கு அப்படின்னாக்கா இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், மாய்மாலமான ஒரு தந்திரமான ஒரு போதனை என்ன பண்ணுவான் அப்படின்னா நைஸா அந்த பொண்ணை பிரிச்சிருவான், குடும்பத்திலே பிரிச்சிருவான். அருவருப்பான காரியங்கள் இன்னைக்கு நிறைய சபைகள் நடக்கு. இதெல்லாம் வெளியில சொன்னா நாரி போயிடும், நமக்கு அவமானம் சொல்லி நம்ம சொல்றது இல்லை. ஆனா இன்னைக்கு நடந்து கொண்டுதான் இருக்குது. நிறைய இடங்கள்ல போய் பாருங்க. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் அங்க கூட்டிட்டு வர்றாரு, உட்கார்ந்து இருக்கிறாரு. வெள்ளைஞ்சலமா பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னா, ஐயா போன தடவை உங்க வீட்டுக்கு வந்தேன், உங்க மனைவியை நான் சந்திச்சேன், பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், நீங்க யாருன்னு கேட்டேன். நான் பாஸ்டர் மனைவின்னு சொல்லிச்சு. இந்த அம்மா யாரு அப்படின்னு கேட்டா அவர் முழிக்கிறாரு, இங்கே அங்கேயும் முழிக்கிறாரு. எப்பேற்பட்ட ஆளுங்கள், அருவருப்பான அவர்கள் நிறைய பேர் இருக்கிறான் ஊழியக்காரங்க. இதெல்லாம் அக்கிரமமான ஒரு காரியங்கள். இன்னைக்கு புராட்டஸ்டன்ட் சபையும் மற்ற சபைகளையும் பாத்தீங்கன்னாக்க ஒழுக்கமா இருக்கணும் ட்ரெஸ் போடுறான். ஏன் அப்படின்னு கேட்டா அருவருப்பான காரியத்தை செஞ்சா அந்த அங்கி ஆண்டவர் போட்ட அங்கியை போட்டிருக்கோம், நம்மள காரி துப்புவாங்க, உலகமே காரி துப்போம் அப்படின்னு சொல்லி அவன் கெட்ட இடத்துக்கு போக மாட்டான், தீமையான காரியங்களை பேச மாட்டான், அருவருப்பான காரியத்தை செய்ய மாட்டான். ஒழுங்கா பொண்டாட்டியை கூப்பிட்டு சாயந்தரமா வீடு சந்திக்க போவான். இவன் என்ன பண்றான்னா இன்னொன்னு கூட்டிக்கிட்டு போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் எச்சரிக்கை செய்தி. இந்த கடைசி காலத்திலே அருவருப்பானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த வேத வசனமே ஆவியானவர் மூலமா கொடுக்கப்பட்ட செய்தி தான். அப்ப நம்ம அதை சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லித்தானே ஆகணும். சொல்லணுமா வேண்டாமா? இதை சொல்லணும். அப்பதான் ஓட்ட என்ன பண்ணுவான், ஓ இவன் யாரு, இவன் ஒரிஜினலான ஆளா அப்படின்றத அவங்க கண்டுபிடிப்பார்கள். இதைத்தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டும். அதுக்குள்ள வாசிங்க
அருவருப்பானவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். எந்த எதுக்கு கீழ்ப்படிய மாட்டான்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாயா? எந்த ஊழியக்காரனோ எந்த சபையினுடைய மக்களோ சாட்சி கொடுக்கக்கூடிய பெரிய வாயில பீத்துக்கிற எந்த ஜனமும் இன்னைக்கு அவருடைய கிரியை சரியில்லை என்றால், கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் யார் என்று பார்க்கப்படும் போது அவர்கள் அந்தி கிறிஸ்துகள், ஆகாதவர்கள், புறமே தள்ள வேண்டியவர்கள். அவளை கர்த்தர் துரத்தி அடிப்பாரு. உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், வெளியில போ அப்படின்னு. இதுதான் கடைசி காலத்தில் நடக்கும். நீங்க தேவனுடைய செய்தி அநேக ஜனம் கூட்டமெல்லாம் அங்க போய் மாய்மாலத்துல போய் ஏமாந்து கிடக்கு. அந்த ஜனங்கள் எல்லாம் நீங்க கூட்டிட்டு வரணும் இல்ல, நீங்க போய் வேதம் தெரியும் போய் சொல்லணும் இல்ல. நீங்க எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுங்க, வேத வசனத்தை அடக்கி வைக்கிறவங்க யாருங்க? அநியாயத்துக்குரியவர்கள், பாவத்துக்குரியவர்கள். வா, இன்னைக்கு வேதத்தை தெரிஞ்சிருக்கேன்னா பக்கத்துல உடனே சாயந்தரமே நான் அந்த பைபிளை படிச்ச இதுல ஒரு அர்த்தம் இருக்குது, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல சகோதரிட்ட போய் சொல்லணும். மனதுல வச்சுக்கிட்டு இருக்கிற வேலை கிடையாது. அது தெரிஞ்சது அது சொல்லும். இப்படியாக அந்த வேத வார்த்தையில ஒருவருக்கு ஒரு சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணணும்? காலம் கம்மியா இருக்குது, நீங்க சீக்கிரமா ஒரு தேர்ச்சி பெற வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இங்கே சொல்லிப்படுத்த இருக்குது. நீங்க வேத பாடத்தை படிச்சீங்க, ஐயா பேசினாரு, எல்லா காரியங்களும் கேள்வி கேட்டீங்க. இதையே நான் வீடியோ எடுத்து போட்டதுன்னா இதை விட சிறப்பான ஒரு ஸ்பீச்சஸ் வெளியில பார்க்க முடியாது. நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டா ரொம்ப சிறப்பா இருந்தது. நல்ல கேள்விகள்லாம் கேட்டாங்க, நல்ல பதில்கள் எல்லாம் வந்தது. ஒரு தெளிவான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிவு, ஞானம், புத்தி வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெளிவு, புத்தி, ஞானம் இல்லாதெல்லாம் என்ன பண்ணுனா அப்படியே கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணிட்டு காணிக்கை போட்டுட்டு அது பாட்டுல என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே போகும். அதுக்கு சத்தியம் தெரியா, ஒண்ணும் தெரியா. அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க அபிஷேக கூட்டம் நடக்குவா அப்படின்னு எழுதிட்டு போயிருவாங்க. இன்னொருத்தன் சொல்லுவாங்க, அங்க பேய் ஓட்டுறாங்க வா, இங்க மந்திரவாதம், பில்லி சுனிய எல்லாத்தையும் விரட்டுறாங்க வா, இங்க வா, ராத்திரி ஜபம், அமாவாசை ஜபம், இங்க வா அப்படின்னு அவங்க கூட்டி போயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு வல்லமையான ஒரு பிரசங்கி வந்திருக்கிறாரு, அங்க என்ன பண்ணா வல்லமையான அபிஷேகம் வருது வா அப்படின்னு அங்க கூட்டி போயிருவாங்க. ஆளாளுக்கு தள்ளிட்டு போயிருவாங்க. ஞான புத்தி இருக்குன்னா கேட்பாங்க, அவன் யாரு, அவன் உபதேசம் என்ன, அவன் யாரு, எப்படிப்பட்டவன்றது விசாரிக்க தோன்றும். இப்படியாக இந்த நாட்களிலே தெளிவான ஒரு மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 12 கற்களை யோர்தான்ல இருந்து எடுத்துக்கொண்டு போய் வைங்கப்பா அப்படின்னா, ஏன் அந்த 12 கல்லை கொண்டு போய் அங்க வைக்கணும்? எதுக்காக? இந்த உலகத்துல கழுகப்பட்டவர்களும் ஜீவனுக்குரியவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் அந்த இடத்துல பார்க்க அந்த கல்லை தூக்கி கொண்டு போகும்போது அந்த கையில ஆசாரியர் கையில என்ன தெரிந்தது? ஏங்க யோர்தான்ல போய் கொண்டிருப்போம். யோசுவா காலத்துல சொல்ற திருப்பி பைபிளை படிக்கிறதே இல்லையா? கண்ணு திறக்கிறதே இல்லையா? சொல்லுங்க. யோசுவா காலத்துல ஆசாரியர் கையில என்ன இருந்தது? இந்த மைக்கு எல்லாமே கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆகி போச்சுன்னா என்ன செய்யாது? வேலை செய்யாது. அப்ப அதுக்கு என்ன? அது காயலாங்கடைக்கு தான் போகணும். அப்ப யோசுவா ஆசாரியர்கள் கையில என்ன என்ன எடுத்துட்டு போக சொன்னாரு? ஆசாரியர்களை கல் எடுக்க சொல்லல, கோத்திர பிதாக்கள் கல் எடுத்தாங்க. ஆசாரியர்கள் என்ன சொன்னாங்க? 10 கற்பனை உடன்படிக்கையின் பெட்டியை எடுத்துக்கிட்டு போய் யோர்தான்ல நின்னு அப்படின்னு சொன்னாரு. புரியலையா? அப்ப யோர்தானிலே நுழையும் போது ஆண்டவர் சொல்கிறார், அந்த 10 கற்பனையை எடுத்துக்கொண்டு அந்த உடன்படிக்கையின் பெட்டியை கொண்டு போய் அந்த ஆத்துல போய் இறங்கப்பா, அந்த நதியில இறங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அவன் நின்ன உடனே அப்படியே தண்ணீர் திறந்தது ஐயா. அப்ப என்ன அர்த்தம்? நீ ஞானஸ்நானத்துக்குள்ளே கழுவப்பட்ட ஒரு கல்லாக வேண்டுமானால் முதலாவதாக ஆசாரியர்கள் மூலமாக உங்களுக்கு தேவனுடைய கற்பனை உங்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும். அது உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். அந்த கற்பனை மாத்திரமல்ல, அந்த கற்பனை உங்களுக்கு வழியை கொடுக்கிறது. தேவனுடைய வழி கற்பனையிலே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வழி எங்க இருக்குது? என் வழி கற்பனை என்கிறதை காண்பிக்கிறார். ஆசாரியர் மூலமா சொல்கிறாரு, யோசுவா மூலமா போய் இறங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த 10 கற்பனை எடுத்துக்கிட்டு போய் உடன்படிக்கை போட்டு காலை எடுத்துட்டு காலை வைக்கிறாங்க? தண்ணீர் திறக்கிறது. என்னுடைய வழி, என் வழியை காண்பிக்கிறது 10 கற்பனை. ஆசாரியர் மூலமாய் போதிக்கப்பட்ட தேவனுடைய கற்பனை அதை எடுத்துக்கொண்டு போய் நிற்கும் போது தண்ணீர் திறக்கிறது, கடந்து போகிறார்கள். 12 கற்களை கொண்டு வைக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய வழியும், தேவனுடைய ரட்சிப்பும், தேவனுடைய மீட்பும், தேவனுடைய பரலோகத்துடைய அந்த தரிசனத்தின்படியாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஓமையாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த காரியத்தை பார்க்கப்படும் போது இந்த 12 கற்களை ஆண்டவர் பிரதானப்படுத்துகிறார். 12 கோத்திரத்தின் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு, 12 கோத்திரத்தின் மூலமாக நமக்கு சுதந்திரம். அவர்களுக்காக தேவன் கானானை
ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கானானுக்குள்ளே நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கானானை ஆண்டவருடைய பரம கானானுக்கு போகின்ற வழியாக பூமியை அடையாளப்படுத்தப்பட்டதா இந்த 10 கற்பனை எடுத்துக்கொண்டு யோர்தான்ல நீங்க நின்னுங்க என்று சொன்னது. அப்போ 10 கற்பனை இல்லாம எல்லா தண்ணிகளை ஞானசானம் எடுக்கிறது வேஸ்ட். உலகத்துல எல்லா திருச்சபைக்கும் ஒரு எச்சரிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவனுடைய 10 கற்பனை இல்லாமல் உங்களுக்கு ஜீவ வழி கிடையாது, ஜீவ மார்க்கம் கிடையாது, பரலோகம் கிடையாது, பரம கானான் கிடையாது, தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. தேவ எச்சரிப்பு இப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கற்பனைக்குள்ளாக நடக்கிற அந்த நான் எதன் வழியாக ஓடுவேன் என்று தாவீது சொல்கிறார். நான் எதன் வழியாக நான் பரலோகத்துக்கு செல்ல நான் கற்பனை வழியாக நான் ஓடுவேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான். ஒருத்தம் கூட கேட்கறது இல்லை. அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளவு நேரம் பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, சத்தியத்தை விட்டு விலகி கீழ்ப்படியாத கூட்டமா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கூட்டத்தில் போய் நீங்க சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை நான் அறியேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகர்கள் தேடுவாங்களாம் பரலோகத்தினுடைய வழியை, நிறைய பேர் தேடுவாங்களாம். அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் சிலர் தான். இதை புரிந்து கொள்ளுங்க. எல்லாருக்கும் இது கிடையாது. எல்லாரும் கொஞ்ச நாள் கூத்தடிப்பாங்க, கொண்டாடுவாங்க, செழிப்பு உபதேசம் ஆசீர்வாதம்னு சொல்லுவான். நான் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றேன், நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ணேன். காலத்துல ஒண்ணு விட்டு போகும், அது அழிஞ்சு போகும். நீ ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் கற்பனையை கை கொள்ளலாண்டவர் சொல்லுகிறார். பணத்தை வச்சுக்கிட்டு பரலோகம் போனோம், நிறைய சம்பாத்தியம் பண்ணிட்டோம், அந்த ஆசீர்வாதம் இருக்கு, நிறைய கார் பங்களா இருக்குது, நிறைய கப்பல் ஓடுது, ஏரோப்ளைன் ஓடுது, நான் பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கேன், கம்பெனி வச்சிருக்கேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோகத்துக்கு போனா உனக்கு அது ஜீவன் கிடையாது, உனக்கு பரலோகத்துல இடம் கிடையாது. அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மாய்மாலமான பிசாசு ஓடுற தந்திரங்கள். இந்த இடத்துல பார்க்கப்பட்டபோது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும் போது இந்த வழி நீங்கள் இதை கை கொள்ளும் போது இந்த உலகத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆபிரகாம் உலகத்திலே செல்வ சீமானாக இருந்தான், பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அப்படியாக தேவனுடைய அவர் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆபிரகாமினுடைய தேவன் என்றார். அந்த தேவன் என்ன சொல்கிறாரா, ஆபிரகாமினுடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் இருக்கிற பொருட்கள் ஆஸ்தி எல்லாம் ஈசாக்கு கொடுத்தது போல அதே போல ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தேவன் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பாரு. வானத்தின் பலகடியை திறந்து உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தையும் இந்த பூமியில நாம சுதந்திரிப்போம். சும்மா ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு அமெரிக்கா கடன் கொடுக்குது, எல்லா நாட்டுக்கும் தேசத்துக்கு கொடுக்குது. இப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டா, இலவசமா கொடுத்தான். அங்கங்க 6 பேர் போட்டு நிறைய உதவிகள் கொடுத்தான். எல்லாத்தையும் கட் பண்ணு அப்படின்ட்டான். என்ன பண்ணானுங்க தெரியுமா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, 485 இது எத்தனை அப்படின்னா கோடிக்கணக்கான டாலரை வருஷந்தோறும் கொடுப்பாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஃப்ராடு நாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான், ஃப்ராடு, தே ஆர் சம் டாக்ஸ் அப்படின்ட்டான். ஏன் ரொம்ப அவங்கள ஃப்ராடுன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, சைனா இந்த கொரோனான்றது உருவாகவே இல்லை. கொரோனா என்கிற இதை என்ன பண்ணானா சைனாக்காரன் உருவாக்கி என்ன பண்ணானா அமெரிக்கா தேசத்திலும் மற்ற தேசத்திலும் உலகத்துல ஜனங்களே என்ன பண்ணா வார் இல்லாம கொன்று குவித்திருக்கிறான். இந்த விஷக்கிருமிகளை இந்த மாதிரியான உருவாக்கி இந்த மாதிரி செய்திருக்கிறான். ட்ரம்ப் சொல்லுகிறாரு, தடுப்பூசி எல்லாம் தூக்கி வெள்ள குப்பையில போடு, இது சைனா பண்ண சதி என்று அவர் சொல்லுகிறார். அதனால நான் நிச்சயமா இதுக்கு பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய நிறைய செய்திகள் இருக்குது. நம்ம நிறைய காரியங்களை புரிந்து கொள்ளாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட வார்கள், அதாவது யுத்தம் இல்லாம சண்டை போடாம ஆட்களை சாகடிக்கிற வேலை, அதைத்தான் சாத்தா என்ன பண்றான்னா இங்கேயும் செய்யறான். எப்படி அப்படின்னு பார்க்கப்படும் போது எதுக்கு விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குது. அப்படியாக இந்த உலகத்துல நீங்க எங்கெங்க விளையாடணும், எங்கெங்க போகணும் வரணும் அப்படின்றதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துலதான் என்ன பண்றாங்க இந்த சம்பவங்களே நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எபேசியருடைய புத்தகத்துல 6வது அத்தியாயத்துல 11வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு பிசாசுடைய தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, அப்ப எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் தேவனுடைய சர்வாயுதம் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை தெரிந்து கொள்ளுங்க. இப்ப என்ன சொல்றாரு, பிசாசுடைய தந்திரத்தை எதிர்த்து நிற்க திராணினா எங்க போய் நிப்பீங்க? ஏன்னா உங்களுக்கு என்ன கிரிக்கெட் மைதான சேப்பாக்கத்துல சாத்தா நிக்கிறான், கிறிஸ்தவர்கள் வாங்க அவரோட யுத்தம் பண்ணுங்க நாங்க சொல்ல போறாங்க, நோட்டீஸ் போட்டு ஐயா டிவில அனௌன்ஸ்மெண்ட் அப்படியே பண்றாங்க. இது இந்த பூமியில் உள்ள கிரவுண்டில் நடக்கிற சண்டை கிடையாது ஐயா. சாத்தானுக்கு உங்களுக்கு யுத்தமானது
எப்படி இருக்கிறது என்று பார்க்கப்படும்போது அது கீழே வாசிங்க. ஏனெனில் மாமிசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியுடைய வானமண்டலத்துல பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளுடைய போராட்டம். இதனால வந்து பூமியில கிரவுண்ட்ல சண்டை போடுற காரியம் கிடையாது. இந்த யுத்தமானது எப்படிப்பட்டதுன்னா ஆவிக்குரிய யுத்தங்களை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய யுத்தங்கள் எப்படிப்பட்டது என்பது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? நீங்க எந்த அளவுக்கு சாத்தானுக்கு யுத்தம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க பலமா இருக்கிறீங்க, என்னைக்கா யுத்தம் பண்ணிருக்கீங்களா? யுத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. சேனையோட போராட்டம் இருக்குது. நீங்க என்னைக்கு சந்திச்சிருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில உங்களுடைய சாட்சியை சொல்லுங்க பாப்போம். இயேசுவானவர் சந்தித்தார், அப்போஸ்தலர்கள் சந்தித்தார்கள், உலகத்தில் உள்ள மிஷனரிகள் சந்தித்தார்கள். அதான் ஐயா சொன்னாரு. ஒரு பாஸ்டர் வயசானவர் நின்றுட்டு இருந்தாரு. அங்க இருந்து ஒரு தம்பி நல்லா போட்டு சுட்டு டையெல்லாம் கட்டி பொண்டாட்டி பிள்ளைகளோட வந்து, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னாரு. என்னப்பா இது, நீ இப்ப நல்லா தானே இருக்கிற அப்படின்னா, ஐயா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஐயா, சொந்த வீடு ஊர்ல காடெல்லாம் வாங்கிட்டேன், நல்லா வாங்கிட்டேன், நல்ல காரு வண்டி எல்லாம் இருக்குது, பிள்ளைகள்லாம் நாங்க லைஃப் செட்டில்டு, வெளிநாட்டுலயும் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா கிரீன் கார்டுலாம் வாங்கிட்டோம், நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய வேலையே கிடையாது அப்படின்னு. அந்த பாஸ்டர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய வேலையே இல்லை, நீயே சொல்ற இந்த உலகத்துல நான் ஆசீர்வாதமா இருக்கேன்னு சொன்னேன். ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்லுகிற நீ எதுக்காக வந்து ஜெபம் பண்ண வந்திருக்கிறான்னு கேட்டாரு. நீ கர்த்தருடைய ஊழியத்தையே நீ செய்யல. கர்த்தருடைய ஊழியத்தை செய்தா இந்த மாதிரியான யுத்தங்கள் வரும். சாத்தான் உன்னை என்ன பண்ணுவான்? உன்னை இடிச்சிருப்பான், உன்னை குத்தி இருப்பான். பூமியில என்ன பண்ணுவ? நீ நிறைய பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். நீ சாத்தானோட யுத்தமே பண்ணாம என்னை ஆசீர்வதி, உன்னை ஆசீர்வதி என்ன ஆகுது? ஒண்ணுமே கிடையாது. ஊழியம் செய்யறதுனாலதான் யுத்தமே வருகிறது. சாத்தானை ஏத்து நிற்கிறதுனாலதான் அந்த யுத்தங்கள் வருகிறது. உங்க நிறைய ஊழியக்காரன் என்ன பண்ணானா சாத்தானை ஏத்து ஊழியம் பண்றதில்ல, அவனோட கை குலுக்கி கொண்டுகிட்டு என்ன பண்றான்? ஊழியம் பண்றான். அந்த அந்திகிறிஸ்து அந்த கூட்டத்துக்குள்ள ஜனங்கள்லாம் செழிப்பு உபதேசம், ஆசீர்வாதமான உபதேசம் சொல்லி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்கார ஒருத்தன் நான் செழிப்பா இருக்கேன், நல்லா இருக்கேன், டையும் கோட்டையும் கட்டிட்டு நல்ல வசதியா இருக்கேன்னு சொன்னாக்க அவன் ஊழியக்காரனே கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளோட யுத்தம் இருக்கிறது. இந்த உலகத்துல உண்மையான ஊழியக்காரனுக்கு சாத்தானுக்கு சண்டை இருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்க? அவருடைய நீதியின்படி நடக்கிற யாரும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் பாஸ்டர் கேட்டாரு, எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி பிரயாணங்கள் எங்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. ராத்திரி போலும் கண்ணுழிச்சு பிராணங்கள் ஊழியங்கள் செய்யணும். காரணம் என்ன? நம்ம அதான் கேட்டாப்புல. கேட்டதுக்கு ஒரு கேள்வி பதில் சொன்னேன். நான் ஜெபத்தில் ஆண்டவரோட இணைந்திருக்கிறேன். அவரோட இணைந்திருக்கிறது ஜெபம். அவரோட சேர்ந்து பாடுகிற ஒரு நல்ல பாடலை பாடி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரோட நம்ம இணைந்திருப்போம். ஆண்டவர் நிறைய காரியத்தை கத்துக் கொடுப்பாரு, நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரோட எப்பொழுதும் இணைந்திருக்கிற ஒரு காரியம். தாவீது என்ன சொல்லுகிறாரு? அதிகாலை இருட்டோட எழுந்து நான் போய் நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் பயந்தவங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போனா அவ்வளவு சாதாரண கிடையாது. நல்ல ஜெபம் இருக்கணும், நல்ல பாடல் இருக்கணும். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணத்தான் ஆண்டவரோட இணைந்திருந்தா தான் பரலோகத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போவாரு. அது இல்லைன்னா பரலோகம் கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் பாட்டு பாடுகிறது அல்ல, எப்பொழுதும் ஏதாவது ஒரு பாடல், நல்ல இனிமையான பாடல். இந்த குத்துட்டு அடிச்சு போடுறது, இந்த கூத்து அந்த அடிக்கிறது, இதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டுட்டு போக. கருத்துள்ள பாடலா இருக்கணும், மனதை உடைக்கின்ற பாடலா இருக்கணும், மனதில் அன்பை காண்பிக்கிற ஒரு பாடலா இருக்கணும், கனிவான ஒரு பாடல், இனிமையான பாடல், சிறப்பான பாடல், உயிருள்ள பாடல். அதான் பாமால கீர்த்தனையில அந்த காலத்துல நிறைத்து பாடினார்கள். அந்த பாடல்ல ஒரே ஒரு பாட்டு, அண்ணன் டிஜே அண்ணன் என்ன பண்ணாரு? கடற்கரையில நின்றுட்டு சோர்ந்து போகாதே மனமேன்றவரு அப்படியே என்ன பண்ணா உட்கார்ந்துருக்க, கண்ணீர் வடிப்பான ரத்த கண்ணீரே விட்டு அங்கேயே உட்கார்ந்துருவான். அப்படிதானையா? கூட்டத்துல அங்கேயே உட்கார வச்சிருக்காரு. என் மகனே மகளே திடன்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே மனமே அப்படிம்பாரு. எல்லாரும் என்ன பண்ணுவான்னா வந்தவெல்லாம் கண்ணீர் விடுவான். அப்புறமா டிவியில் ஆன் பண்ணி அவர் செய்தியத்தான் கேட்பான், அவர் பாட்டத்தான் கேட்பான். மத்த பாஸ்டர் பின்னால போகவே மாட்டான். ஒரு அருமையான, ஒரு கனிவான, ஒரு இனிமையான ஒரு பாடல், கருத்துள்ள பாடலை நீங்க பாடாம குத்துப்பாட்டு இப்படி இப்படி ஏசு கூட வருவான், டங்கு டங்கு டிங்கு டிங்கு
எங்கேயா போகுது இது? இதெல்லாம் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடிய சான்ஸுங்களா? ஜனங்களை மிமிக்ரி பண்ணி சிரிக்க வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா கூத்தடிச்சு நீங்க என்ன பண்றாங்க? ஒருத்தன் பிரேக் டான்ஸ் டக்கு 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 டிக்கு டிக்குன்னு ஒருத்தன் ஆடுறான். அவன் பாத்தீங்கன்னா அடுத்தவன் பொண்ணை கூட்டிட்டு ஓட்டான். அது இன்னைக்கு என்னாச்சு, டிவில எல்லாமே அவனை காரி காரி துப்புறாருங்க. என்னப்பா இப்படி ஆடினா அப்படி ஆடினா, எல்லா மூத்த ஊழியக்காரர்களே நீங்களாம் சாட்சி கொடுத்தீங்களே, உங்க சாட்சி எல்லாம் இப்ப இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, இல்ல முதல்ல அவர் அப்படித்தான் இருந்தாரு, இப்ப என்னமோ விழுந்து போனாரு அப்படின்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தீர்க்க தரிசன ஆவியே கிடையாதா? உங்களுக்கு எல்லாம் நிறைய உலகத்தில் நிறைய ஆவி இருக்கு, சோதித்து பார்க்க முடியாது, உங்களுக்கு சிந்தனையே கிடையாதா? அவன் சின்ன பையன் தெரியுது, அவனுக்கு போய் நீங்க ஸ்டேஜை கொடுத்து ஆட வச்சு உங்க சபையில இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு எழுப்புதல, பெரிய தேசத்துல எழுப்புதல் வந்து நீங்களாம் கூவி கூவி ஜனங்களை கூட்டி வச்சீங்களே, அவன் ஆடி ஆடி கடைசியில கேரளாவில் போய் உன்னை கூட்டு ஓட்டான். இப்ப என்னாச்சு அப்படின்னா சபையெல்லாம் முடிஞ்சு போச்சான். இப்ப நியூ சர்ச் ஓப்பனா, அதே டிவியில போட்டிருக்காங்க, மக்கள் அங்க அந்த டான்ஸ் ஆடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கு. இதுல இருந்து தெரிந்து கொள்ளுங்க, பரலோகத்துக்குள்ள வழி நடத்துகிற ஆட்கள் கிடையாது, இதெல்லாம் ஒரு தீய சக்திகள். இதெல்லாம் சிந்திக்கணும்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் சிந்திக்க வேண்டாம். பெர்க்மான்ஸ் ஐயா பாட்டு பாடுறானா வேத வசனத்தின்படியான பாட்டு. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, எல்லாம் பாமால கீர்த்தனை எல்லாம் பாடணும், ஒரு பாட்டை பாடினா ஒரு வாரம் பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. அந்த காலத்துல சபையில ஒரு பாமால ஒரு கீர்த்தனை பாட்டை ஒரு வாரமா படிச்சு மறு வாரத்துல சபையில பாடணும். இன்னைக்கு பெர்க்மான்ஸ் பாட்டு அப்படி கிடையாது. வயசானவன் சரி, படிச்சவனும் சரி, படிக்காதவன் சரி, அவர் ஒரு தரம் பாடிட்டு அப்படியே கீழே இறங்கினா அந்த பாட்டு தன்னால இவன் வாயில வரும், போகும்போதே பாட்டு பாடிக்கிட்டே போவான். இங்க மட்டும் இல்ல, சைனா, கொரியா, உலகத்துல எல்லா தேசங்களையும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த வசனத்துக்கு நேர இது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருந்த வசனம் அங்க எழுதியிருப்பார் இல்லையா? வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட வசனம். சுகமான ராகம், இனிமையான ராகம் இருக்கோ இல்லையோ, ஆனா இன்னைக்கு எல்லாரும் வாயிலையும் உலகத்துல எல்லா பாஷைகளையும் மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லிட்டாரு, இனி இந்த பாடு மகனேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. எனக்கு பிரசங்கம் வராதுப்பா, நான் பாடத்தான் செய்வேன் அப்படின்னு. இப்போ ஒரு பாட்டு பயங்கரமா ஓடிட்டு இருக்கு, ஓவரா ஓடி இருக்கு, பல கோடியை தாண்டிடுச்சு. அந்த பாட்டு என்னங்கய்யா பாட்டு? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு. மறவாமல் நினைத்தீரையா, அந்த பாட்டு உலகத்துல அன்பு கூறுவே இன்னும் அதிகம். இந்த ரெண்டு பாட்டு தூக்கி செம்ம பாட்டாகி போச்சு. எல்லா இடத்துலயும் அந்த பாட்டை பாடும்போது கண்ணீர் விட்டு, ஆண்டவரே மனதிரும்பலுக்கு ஜனங்களுக்கு ஆளுறாங்க. அது ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வரும். இங்க இந்த குத்து, இந்த டிமிக்கி, இந்த டுமிக்கி, இந்த கை கால ஆட்டிக்கிட்டு பிரேக்க போட்டுக்கிட்டு இதை ஆடுறது, இதெல்லாம் எங்க? சாத்தானுடைய கூட்டம். அந்த காலத்துல பாபிலோன்ல அடிச்சு கூத்தடிச்சு அந்த கூட்டத்தினுடைய அந்த ஆவி திருச்சபைகளை வந்து நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. உலகத்துடைய வாலிப தம்பி தங்கைகளை அழித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நீங்க உணர்ந்து ஜனங்களுக்கு சொல்லணும். சொல்றீங்களா? நீங்க கேட்கறதோட அதுல ஓடி போயிருது. திருப்பி அடுத்த வாரம் தான் உங்களுக்கு பார்க்க முடியும். நீங்க ஒவ்வொருத்தரும் சத்தியத்தை சொல்லுங்க, உங்களால முடிஞ்சதை சொல்லி வாட்ஸ்அப்ல போடுங்க, வசனம் எப்படி சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுங்க. யாரும் பண்றது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா மனம் திரும்புதல் நடக்கிறது. அந்த இடத்துல என்ன நடக்குது? தேவனுடைய நீதி நடக்கிறது. அந்த இடத்துல என்ன நடக்கிறது? ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானத்தை பெறும்போது உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வரும், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வரும், உங்களுக்குள்ள அந்த கழுகப்படுதல், அந்த பரிசுத்தம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஞானஸ்தானம் எதுல அப்படின்னா, கத்துக்கப்பட்ட வழியாக சென்று ஞானஸ்தானத்தை பெற்று கடந்து கரையேறி செல்லும் போது ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும், இருக்க வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லார், இயேசு கிறிஸ்துவ கலாத்தியருடைய புத்தகத்துல நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு நல்லா அந்த வசனம் தெரியும். உலகத்தில் உள்ள எல்லா ஜனமும் என்ன பண்றாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனம் கலாத்தியருடைய புத்தகத்துல 3வது அத்தியாயத்துல 27 இருந்து 29 வரைக்கும் வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் எத்தனை பேரோ இந்த ஒரு வசனத்தோட நிப்பாட்டிடுவான். ஞானஸ்நானத்துக்குள்ள போய் நீ கிறிஸ்துவை தரித்து கொண்ட போன்றுவான். இங்க என்ன சொல்லி இருக்கு? அதுக்கு கீழே யூதன் என்றும் இல்லை, இப்படி எல்லாம் சொல்லுவான். ஸ்கூல்ல போய் என்ன பண்ணுவான்? பிள்ளையை சேர்க்கறதுக்கு சாதி சர்டிபிகேட் வாங்கிட்டு வருவான். இந்த வசனம் என்ன சொல்லுது ஐயா? இன்னைக்கு நீ எங்க இருக்கிற? இன்னைக்கு
நீ ஒரு சனாதன தர்மத்துக்குள்ளே இருக்கிற. அவன் தான் ஜாதி வச்சிருக்கிறானா, கிறிஸ்துவத்துல வந்து ஜாதி பேசலையே. உன்னைய மாதிரி சைத்தாதாரி எவனும் கிடையாது. யூதன் என்னும் இல்லை, கிரேக்கன் என்னும் இல்லை, ஒரு ஜாதியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அப்ப நீ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இன்னும் மனம் திரும்பல, நீ ரட்சிக்கப்படல, நீ இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறன்னு சொல்ல போய். நீ எப்ப நீ ஆபிரகாமுடைய பிள்ளையா வர முடியும்? ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் கிறிஸ்துவனிடத்திலே சுதந்திரத்தை பெற முடியும். இதுதான் இங்கே சொல்லியிருக்கு. ஏன் ஆபிரகாமுடைய பிள்ளையாகணும்? அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, வாக்குத்தத்தத்தை நீதியும் பெற்றவன் அவன் தான். அப்ப அவருடைய நீதின்படி, அவருடைய விசுவாசத்தின்படியாக நீங்க மாறும்போதுதான் ஆபிரகாமுடைய பிள்ளையாக மாற முடியும். கிறிஸ்து இயேசுவை அப்ப ஞானஸ்நானத்திலே நீங்கள் கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஆவிக்குள்ளாக, ஒரே தேவனுக்குள்ளாக ஞானஸ்நானம், ஒரே அழைப்பினாலே பெற்றபடினாலே ஆபிரகாமுடைய பிள்ளையா போறீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஞானஸ்நானம், ஒவ்வொரு உபதேசங்கள். இது எங்க இருந்து போய் முடியும்? அப்ப அங்கே சாதி இருக்கத்தான் செய்யும், பிரிவினை இருக்கத்தான் செய்யும். மேலோட்டம் அது மாதிரிதான் சொல்லிட்டு வாங்க. வாக்குத்தத்தத்தை பெரும்படியாக அங்கே கடந்து செல்ல வேண்டும். எங்க? ஞானஸ்தானத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். அதுக்கு முன்பதாக கற்பனையை ஆசாரியர்கள் வைத்துக் கொண்டு ஜனங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். கற்பனையை வைத்து ஜனங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்பதான் வாக்குத்தத்தம் மாட்டேன் கானானுக்குள்ள ஆபிரகாமுக்கு சொன்னபடி நாம் பிரவேசிக்க முடியும், பரம கானானுக்குள்ள. புரியுதா? புரியுதா? ஏதாவது புரியுதா? புரியுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருடைய புத்தகம் 8வது வசனத்தை நீங்க பார்க்கப்படும்போது அங்க என்ன அப்படின்னா, ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்றால், ஆனபடியால் என்ன பண்ணணும்? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்க வேண்டும். போதும். அதில் நாம் பார்க்கிறோம். அப்ப அடையாளம் என்ன சொல்லுகிறதுன்னா, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறீர்களா? முதல்ல ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டும்.